வச்சான் ஆள விழ வச்சானே மாப்ள போலாம் இரு மச்சான் ஆட வர வச்சானே உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா பாரா பூவாரா கைசீரா என் வீரா நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவனோ சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாத்தா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே கபடி போடுறா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா பாடும் பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள் அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள் சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய் விழியோடு நீ குடையாவதா விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் பூவே இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான் உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான் ஒரு சேவல்தான் நடை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள் கண்ணனை வாழ்த்துங்கள் பார்த்தீங்கன்னா இறைசேவை ட்ரஸ்ட் மூலம் நடத்துகிற இந்த தீபாவளி திருவிழா வருஷம் ரொம்ப அமோகமாக அருமையாக நடத்தி இது 12வது வருஷம் பண்ணிகிட்ருக்காரு. இதில் கலந்துக்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் அப்துல் கலாம் ட்ரஸ்ட்டில் வந்திருக்கோம். வருஷம் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். என்ன மகிழ்ச்சினா வந்து எல்லோரையும் வந்து மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து வருடாவோட எந்த இன்னலுக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ அடைமழை பெஞ்சாலும் சரி, இவர் வந்து இதை வந்துட்டு நிறுத்தாமல் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காரு. இறைசேவை சக்தி இது உண்மையாலுமே இறைசேவை தான். இந்த ட்ரஸ்ட்டுடைய பேர் பார்த்து இறைசேவை சொல்கிறோம். இதுதான் உண்மையான இறைசேவை. இந்த மக்களுக்கு வந்து ஆதரவற்ற மக்களும் பார்க்காம பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்து, தம்பியாக இருந்து, அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ரெகுலராக பண்ணிட்டுருக்காரு. இது மாதிரி பல சேவைகள் சக்தி பண்ணிட்டுருக்காரு. இன்னும் பல ஆண்டுகள் பல சேவைகள் பண்ணோம். இவர் கூட பயணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் காவலன் கார்த்திகேயன். அரண் காவலன் அறக்கட்டளை
அப்படின்ற அறக்கட்டளையிலே ரன் பண்ணிகிட்ருக்கேன். நாம் தினமும் வந்து பார்த்திங்கன்னா சாலையோர மக்களுக்கும் ப்ளஸ் வந்து ஸ்டான்லி மருத்துவமனை ஆர்எஸ்ஆர்எம் என் தம்பி வந்து செஞ்சிட்ருக்காரு. அவரும் வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து எல்லாருக்கும் உணவு அளிச்சுக்கிட்டு கஞ்சி கொடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி அவரோட ஏற்பாட்டின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முதியோர் இல்லத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். எப்போவுமே வருஷம் எல்லா நாள்லேயும் எங்களுக்கு பொன்னாள் தான். எந்த இல்லத்துக்கு போவோம், குழந்தைகள் காப்பகத்துக்கு போவோம், எல்லாம் செய்வோம். இன்றைக்கி என் தம்பியோடு இணைஞ்சி இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து முதியோர் இல்லத்தில் இன்றைக்கி நல்லா சீரும் சிறப்போடு எல்லாரையும் மகிழ்விச்சு ஆட்டம் பாட்டத்தோட முதியோர்களை அவங்களும் இன்றைக்கி மனசை விட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து இறங்கி வந்து ஆடி சந்தோஷமாக இருந்தாங்க. இது ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. இந்த சேவை வந்து மக்களாகிய நீங்களும் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி இல்லத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வரணும், வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் வந்து ஒரு 4 வார்த்தை நீங்கள் வந்து காசு பணன்றதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. வந்து நீங்கள் ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போனாலே இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து சேவைகள் நிறைய செய்யணும். அதே மாதிரி என் தம்பி வந்து சக்தி வந்து இன்னும் நிறைய வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என் அருமை தம்பி சக்தியை கூப்பிட்றேன். சக்தி வா சக்தி. கண்டிப்பாக வந்து இறை சேவை அப்படின்ற ஒரு அறக்கட்டையில் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட தொண்டு இன்னும் மேலே வளரணும். கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்யணும். இவங்க டீமுக்கும் எல்லாருக்கும் சிறந்தார்ந்த வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் வந்து அவங்க கூட இருப்பார், எல்லாரு கூடயும் இருப்பார். ஸோ எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடத்துக்கு வந்திருக்காரு. அவரும் வருஷம் வந்து இதில் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இருந்ததோட எந்த குறையில இல்லை, சந்தோஷமா இருந்தது. வீட்டில் கூட இப்படி கும்பிட மாட்டேன், இங்கே வந்து இப்படி கும்பிட்டோம் சந்தோஷமா. சந்தோஷம், எந்த குறையும் இல்லை. அதை வராங்க அந்த மாதிரி. வணக்கம்பா. இறைவன் சேவை நிகழ்ச்சிக்கு எங்களை நல்லபடியாக கவனிச்சாங்க. இதே போல் அடுத்த வருஷத்துக்கு எங்களை கவனிக்கணும். இதே போல் இருக்கிற மக்கள் மனசால் எல்லாருமே கஷ்டம் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்ததுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அந்த சந்தோஷத்துக்கு நீங்கள் ஆயுஸ் பூரா நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் நல்லா ஓஹோன்னு வளரணும். எல்லாமே எங்கள் அம்மானால நாங்களாம் யாரும் கிடையாது, நீங்கள் தான் எங்களுக்கு தோண. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. ரொம்ப சந்தோஷமாம்மா. ரொம்ப சந்தோஷம். அந்த கஷ்டத்தையும் மறந்துட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம போக இன்னும் உங்களுக்கு சரிப்பா நிறைய நாங்கள் பண்ணுவோம். சரிப்பா. கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதத்தில் இன்னும் நல்லபடியாக செய்யறது இன்னும் எங்களை போல் இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டத்தெல்லாம் போய் நல்லபடியாக இருப்பீங்க. பொங்கல் தர மாட்டேன்னா சந்தோஷமா. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சாப்பாடுலாம் நல்லா இருந்ததாம்மா? நல்ல சாப்பாடு. சரி, இந்த ஸ்நாக்ஸ், போலி, டிஃபனு, டீ, காஃபி, பருத்தி பால் அதெல்லாம் எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இல்லை நல்லா நிம்மதியா அதான் ரெஸ்டாக படிக்கலானே போகிறப்போ நம்ம சாப்பிட்ட இதுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்கு தான் இறங்கி வந்தேன். நன்றி சொல்லணும். ஐயோ, எங்களுக்கு மன திருப்தியாக எல்லாமே செய்தீங்களே, ஒரு சந்தோஷம். இன்னைக்கு சாப்பிட்டோம், மன சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆடல் படலாக்கி டப்பாத்து கொளுத்துனோம். அவங்க வாங்கி கொளுத்துனா கூட எங்ககிட்ட ஒன்று கொடுக்கல. நீங்கள் கொளுத்துன்னு எங்களை கொடுத்து சந்தோஷப்பட வீட்டில் கூட உட்காந்துருப்போம். அவங்க பாட்டு தான் கொளுத்துப்பாங்க, நாங்கள் பாட்டு தான் வேடிக்கை பார்த்தேன். இங்கே கொளுத்துறது கையிலேயே எடுத்தாந்து கொடுத்து சொன்னீங்க. அந்த சந்தோஷம் எங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு மாதிரி நீங்கள் கவனிச்சதுக்காக எங்களுக்கு ஆயுஸ் ஃபுல்லாக நீங்கள் நல்லா இருக்கணும்.